லைட்டான கிராஸ்னால் இப்போ நான் போட்ட மாதிரி அந்த சைடு வந்து நீங்கள் லைட் கிராஸ் வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த ப்ளவுஸில் வந்து நல்லா ஃபுல் கிராஸ் இருக்க மாதிரி தான் வந்து எடுக்கிறேன். அதனால் நான் ஸ்லீவ் கட் பண்ண இடத்துலேருந்து பேக் சைடு ஷோல்டரை கொண்டு போய் நேராக வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன மார்க் பண்ணணும்னா ஃப்ரண்ட் நெக்கு தான் வந்து மார்க் பண்ணிக்கணும். இதுவும் வந்து நல்லா நோட் பண்ணி பாருங்கள். மேலே இருந்து கீழே 1/2 இன்ச்சை விட்டுட்டு தான் ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸில் நமக்கு ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 1/2 இன்ச் இறக்கம் கேட்டிருக்காங்க. அதனால் நாம் கீழே 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். சைடில் இருக்கக்கூடிய அளவு எல்லாத்தையும் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் ஸ்கேல் வச்சு பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக வந்து வரும். கையிலையும் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கேல் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ட்ராயிங் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்தது மேலேயும் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடு பீஸ் வந்து நம்ம எடுத்துடலாம். ஆம்ஹோல் கிட்டே இருக்கக்கூடிய சிசர் கட்டை கரெக்டான அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிங்க. ஆம்ஹோல் டாட் வந்து நம்ம பிடிக்கும்போது அந்த சிசர் கட் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் சைடு ஜாயின் பண்ணுறதுக்காக. நீங்கள் மார்க் பண்ணும்போது உங்களுக்கு அளவு எதுவும் கரெக்டாக வரல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃப்ரண்ட் ஹைட் வந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் நிறைய பேருக்கு மிஸ்டேக் வந்து இருக்குது. அதாவது ஃப்ரண்ட் ஹைட் வந்து எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் பேக் ஹைட் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதில் இருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரண்ட் ஹைட் எடுக்கலாம் அப்படின்றத நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கேன். அதில் 14 இன்ச் வரைக்கும் தான் அந்த மாதிரி வந்து செட் ஆகும். 14.5 இன்ச் வரைக்கும். ஒரு 15 இன்ச் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அப்போ நமக்கு 1 இன்ச் மைனஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்னாகும், ரொம்ப வந்து நம்மளுடைய கப்பு வந்து கீழே இறங்கின மாதிரி போயிடும். அது நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட் ஹைட்டை நம்ம கரெக்டாக எடுக்கும்போது தான் நம்ம கப்புக்கு கீழே வந்து கரெக்டாக பட்டி வந்து வரும். அதுக்கு நீங்கள் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ஃப்ரண்ட் ஹைட்டை வந்து கரெக்டான அளவில் வந்து எடுத்துக்கணும். யார் அளவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பேக் ஹைட்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஹைட் வச்சிங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த 1 இன்ச் மைனஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தையலோட சேர்த்து தான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அதை டவுட்டாகவும் வந்து கேட்டுட்ருக்கீங்க, தையலுக்கு விடணுமா விடக்கூடாதா அப்படின்னு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஹைட், அதாவது பேக் ஹைட்லேருந்து 1 இன்ச் மைனஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஃப்ரண்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா தையலோட சேர்த்து தான் வந்து எடுக்கிறோம். அடுத்தது ஆம்ஹோல் டெப்த்து வந்து மார்க் பண்ணிக்கிங்க. அதுலேயுமே வந்து நம்ம அந்த வளைவில் கண்டிப்பாக 1/2 இன்ச் வந்து கொடுக்கும்போது நமக்கு சுருக்கம் லூஸ் அந்த மாதிரி ப்ராப்ளமும் வந்து இருக்காது. ஷோல்டரில் எப்பயுமே வந்து நெக்கு கிட்ட 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கக்கூடிய ப்ளவுஸில் உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வந்து வராது. நெக்லேயும் பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். எதனால் அப்படின்னு கேட்டால் இந்த நெக்கு வந்து நமக்கு கொஞ்சம் இறக்கமாக இருக்கும். அதனால் வந்து நெக்லேயும் 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் ஓரளவுக்கு நார்மலாக தான் வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ நெக்கில் கிராஸ் பண்ண வேண்டாம், ஷோல்டர் கிட்ட மட்டும் 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணால் போதும். இதுவும் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்றது, ஷோல்டர் லூஸ் அப்படிங்கிறது பெரும்பாலான பேருக்கு இருக்குது. அந்த ஷோல்டர் லூஸ் எதனால் வருது அப்படின்னா நீங்கள் கட்டிங் பண்ணும்போது கரெக்டான கட்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக தைக்கிறதுல மட்டும்தான் வந்து வரும். இல்லை கட்டிங் பண்ணும்போதே சின்ன சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு கட்டிங்கில் மிஸ்டேக் ஆனாலும் ஸ்டிச்சிங்கில் இன்னும் பெரிய மிஸ்டேக் வந்து ஆகும். அதனால் எப்பயுமே கட்டிங்கை ரொம்ப கரெக்டாக வந்து பண்ணணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கட்டிங் பண்ணும்போது எப்போவுமே யார் எந்த சைஸாக இருந்தாலும் சரி நெக்கு கிட்ட வந்து 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிடுவோம். ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகும், 1/4 இன்ச் வந்து நம்ம கிராஸ் பண்ண மாட்டோம். அது ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இறக்கம் ஃப்ரண்ட் நெக் இறக்கம் கொடுக்கும்போது தான் முன்னாடி வந்து 1/4 இன்ச் வந்து கிராஸ் பண்ணுவோம். அதுவே சில பேர் வந்து என்ன பண்ணிடுறாங்க, 1/4 இன்ச் கிராஸ் பண்ணிவிட்டு அப்போ நமக்கு என்னாகும், கட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது. ஆனால் ஸ்டிச்சிங் பண்ணும்போது அதை இழுத்து தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நெக்கு வந்து லூஸ் ஆகும். இப்போ நான் அந்த சென்டர் டாட் அது எல்லாமே வந்து எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத மடித்து மார்க் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன். அதாவது எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறது சரியாக வந்து தெரிய மாட்டேங்குது. நீங்கள் இந்த மாதிரி மடித்து அந்த இடத்த வந்து ஃபோல்டிங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சிசர் கட் பண்ணினா போதும். ஈஸியாக நீங்கள் அந்தந்த நேர் வந்து டாட் வந்து போட்டுக்கலாம் 3 பக்கமும். இந்த மாதிரி நீங்கள் வந்து கட்டிங் பண்ணும்போதே அந்த டாட்டோடைய அளவையும் அப்படியே மடித்து ஒரு ஃபோல்டிங் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் வந்து சிசர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும்போது இன்னுமே ஈஸியாக இருக்கும்.
அடுத்தது பட்டியோடைய அளவு வந்து எடுத்துக்க போகிறோம். பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே பேக் சைடு பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் வந்து வச்சுக்கோங்க. எனக்கு சைடில் கொஞ்சம் கிராஸ் இருக்குது அப்படிங்கிறனால பேக் சைடு திருப்பி பார்த்துட்டு அதை வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் கட் பண்ணும்போதும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பீஸர் அந்த மாதிரி, அதாவது பேக் பீஸை விட ஃப்ரண்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக வெளியில் தெரியுது அப்படின்னா அதை பேக் சைடை திருப்பி போட்டு லைட்டாக அதை வந்து கிராஸ் பண்ணி கட் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது பட்டி. பட்டி வந்து ரொம்பவே ஈஸி தான். நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணியும் சொல்லியிருக்கீங்க, பட்டி இப்போ எனக்கு எந்த மிஸ்டேக்கும் வர்றதில்ல, ரொம்ப கரெக்டாக பட்டி வந்து சீட் ஆகுது அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்கள் பண்ணக்கூடிய கட்டிங் கரெக்டாக இருக்குது. அதனால் நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு பட்டியில் அப் அண்ட் டவுன் அந்த ப்ராப்ளம் எதுவும் வந்து வராது. இதை வந்து நான் ஃபோல்டிங் டைப்பில் வந்து தைக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் அளவு லைன் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது பட்டியுடைய லென்த் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அதாவது நீங்கள் பட்டி வந்து ஃபஸ்ட்டு ஃபோல்டிங் டைப்பில், அதாவது பிசிறு தெரியாமல் வைக்கிறீங்களா, பிசிறு தெரிஞ்சு பட்டி வைக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக லைன் வந்து எடுக்கணும். அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேல் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 பக்கம் 1/2 இன்ச் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கிங்க. கீழே மடிப்பு வரைக்கும் போட்டிருக்க அந்த லைன் வரைக்கும் தான் நீங்கள் அளவெடுத்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான அளவு எடுத்துகிட்டு பட்டி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்டியில் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து வரவே வந்து வராது. நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வருது அப்படின்னா அதை நீங்கள் சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன மிஸ்டேக்காக வந்து இருக்கலாம். அந்த சைடு ஜாயின் பண்ணுறது எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்லிடுறேன். அதாவது ஸ்லீவில் ஃபஸ்ட்டு கீழே மடித்து தைப்போம்ல, அதில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதுக்கடுத்தது ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணும்போது வந்து மிஸ்டேக் பண்ணுவீங்க. அதில் எந்த மாதிரி மிஸ்டேக் அப்படின்னா, நீங்கள் வந்து கம்மியாக பிடிக்க வேண்டிய துணியை அதிகமாக பிடிக்கிறது, அதிகமாக பிடிக்க வேண்டிய துணியை கம்மியாக வந்து அந்த இடத்துல தையல் போடுறது. அந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து அது பெரிய மிஸ்டேக்காக வந்து மாறிடும். அதுக்கடுத்தது கீழே இடுப்பு கிட்ட மடித்து தைக்கும்போது அதுவுமே வந்து கரெக்டான அளவில் வந்து மடித்து தைக்கணும். இதையெல்லாம் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடு தையல் வரும்போது அப் அண்ட் டவுன் ப்ராப்ளம் வந்து இருக்காது. ஷோல்டர் ஜாயின் நீங்கள் கரெக்டாக 1/2 இன்ச்னா 1/2 இன்ச் வந்து தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயுமே ப்ளஸ் மாதிரி கரெக்டாக